என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உள்ள வரும் பொழுது பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. என்ன இருக்குது? இந்த பரிசுத்த ஸ்தலத்துல 3 எலிமெண்ட்ஸ், 3 பொருட்கள் இருக்கிறது. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போறேன். 3 பொருள். முதலாவது என்னன்னா, ஒரு பொன் குத்து விளக்கு, கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட். என்னது? நீங்க பாக்குறீங்களா? இதுதான் அந்த கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட். தங்கத்தினால ஆண்டவர் ஒரு பொன் குத்து விளக்க பண்ண சொல்லி அதுல எண்ணெய் போட்டு திரி வச்சு 24 மணி நேரம் அது எரிஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்றார். எவ்வளவு நேரம்? 24 மணி நேரமும் 7 நாளும் அந்த தீ, அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அப்போ ஆசாரியர்கள் டெய்லி போய், எத்தனை பேர் வீடுகள்ல இந்த விளக்குல எண்ணெய் வச்சிருக்கிறீங்க? வீடுகள் விளக்கு யூஸ் பண்ணிருக்கிறீங்களா? நாங்களாம் பிறக்கும்போதே பல்போட லைட்டோட ஆட்டோமேஷனோட பிறந்தோம். எங்கள் வீட்டிலலாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது விளக்கு வச்சுருக்கிறோம். இந்த விளக்கில் என்ன பண்ணுவோம்னா எண்ணெய் ஊற்றுவோம். அந்த திரி சில சமயம் என்ன பண்ணணும், முடிஞ்சிருச்சுன்னா திரியை மாற்றணும். அப்புறம் சில சமயம் அந்த திரியை கொஞ்சம் இழுத்து மேலே என்னவா இருக்கும், கருப்பாக கறி பிடிச்சிருக்கும். அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக எரிய விட்டா நல்ல வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். இல்லாட்டி அது புகை ரொம்ப வரும், என்ன மேல இருக்கிற அந்த இதனால. இப்படி ஆண்டவர் இந்த விளக்குல 7 தண்டு இருக்குது. பாத்தீங்களா சொன்னா 7 தண்டையும் போய் ஆசாரியர்கள் டெய்லி போய் சில சமயம் அந்த என்ன பண்ணணும், அந்த திரியை கொஞ்சம் கட் பண்ணி விடணும், அப்புறம் எண்ணெயை மாற்றணும். இப்படி டெய்லி ஆசாரியர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உள்ள போய் அந்த விளக்கை எரிய வச்சாங்க. இந்த விளக்கு எதை காட்டுகிறதுனா, ஆசரிப்பு கூடாரத்தில் ஜன்னல் கிடையாது. என்ன கிடையாது? ஜன்னல் கிடையாது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளிச்சம் வர்றதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இந்த பொன் குத்து விளக்கு மட்டும்தான். இந்த குத்து விளக்கு வெளிச்சத்தை காட்டுகிறது. வெளிச்சம் எண்ணத்தை காட்டுகிறது. பைபிள்ல கர்த்தருடைய வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 119 105 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர், ஐயோ எனக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது, எதிர்காலம் இருண்ட மாதிரி இருக்கு. எதிர்காலம் இருண்ட மாதிரி இருக்குன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்று சொல்லி அர்த்தம். என்று சொன்னால் யாருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ அங்கே வெளிச்சம் இருக்கிறது. because the light of the Lord, the word of God is a light. His word is a lamp unto my feet and a light unto my path.